Hi everyone, welcome to our channel Manam. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நேச்சுரலான ஆலிவேரா ஜெல்ல நம்ம வீட்லயே ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாம எப்படி பாதுகாக்க முடியும் அப்படிங்கறத பத்தியும் கடைகள்ல கிடைக்கக்கூடிய அந்த ஆலிவேரா ஜெல் மாதிரியே நம்ம வீட்ல ஆலிவேரா ஜெல்ல மேக் பண்ண முடியுமா, அப்படி பண்ணா எவ்வளோ நாள் அது கெட்டு போகாம இருக்கும், அதே மாதிரியான நல்ல ரிசல்ட்ஸை இதுவும் கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றியும் இதில் என்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறதுனால நீங்கள் நடுவில் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு புரிய வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு கற்றாழையை எடுத்து அதை வெளியே வச்சாலே கிட்டத்தட்ட 30 நாள் வரைக்கும் அது கெட்டு போகாது. நீங்கள் யூஸ் பண்ணுற இடத்துல எங்கே அதை கட் பண்ணியிருக்கிறீங்களோ அதுலேருந்து 1/2 இன்ச்சு மட்டும் ஒரு மாதிரி கருப்பான கலரில் அது மாறும். டெய்லியுமே நீங்கள் குட்டி குட்டி பீஸை கட் பண்ணி நீங்கள் நேச்சுரலாகவே எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் வெளியே வச்சாலே அது கெட்டு போகாமல் அது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். நீங்கள் அந்த பிளாக்காக இருக்கிற இடத்த மட்டும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கனாலே போதும். மேலே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி டெய்லியுமே நீங்கள் 30 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு வரலாம். இப்போ நாம் ஆலிவேரா ஜெல்லை வருஷக்கணக்கில் எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி நிறைய நல்ல பல்ப் இருக்கிற லீஃபாக பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற பல்ப்பை இந்த மாதிரி நீங்கள் சுரண்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் லிக்விடியாக அது நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இதை நாம் நல்லா ஃபைனாக ஒரு துணியில் போட்டு வடிகட்டி வச்சுக்க போகிறோம். இப்போது நமக்கு நிறைய பல்ப் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி சுரண்டி எடுத்தால் இந்த மாதிரியான லிக்விட் ஃபார்மேட்டில் நமக்கு பல்ப் கிடைக்கும். லீவ்ஸில் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காமல் எல்லா பல்ப்பையும் நம்ம எடுத்துட்டோம். இதில் சின்ன சின்ன தோல் எல்லாம் விழுந்திருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறதுனால நல்ல ஃபைனான ஒரு ஜெல் நமக்கு கிடச்சிரும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்ம வடிகட்டுறதுக்கு ஒரு பவுலோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு டம்ளர் கிளாஸோ எடுத்துகிட்டு அதில் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு துணி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்ககிட்ட இருக்கிற ஃபில்டரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் எடுத்து வச்சிருக்கிற அந்த ஜெல்லை இதில் ஊற்றிட்டு நல்ல ஃபைனான ஜெல் கிடைக்கிற வரைக்கும் அதை நல்லா இறுக்கி சுற்றி விட்டுட்டு நல்லா பிழிஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த கட்டி எதுவுமே வராமல் அதில் இருக்கிற ஃபைனான ஜெல் மட்டும் நமக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரியான ஒரு ஃபார்மில் நமக்கு லிக்விடியான ஜெல் கிடச்சிருக்கும். இந்த வேஸ்ட்டை கூட நாம் தூக்கி போடாமல் கடைசியில் எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த லிக்விடை எடுத்து ஐஸ் க்யூப்ஸ் ட்ரேயில் ஊற்றி அதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ உங்ககிட்ட நிறைய லிக்விட் இருந்ததுன்னா ஐஸ் க்யூப்ஸில் போட்டு அதை எடுத்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இதை எப்பப்போ தேவையோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு வருஷம் ஆனாலும் கூட இதோடைய தன்மை மாறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷான ஜெல் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். ஸோ இது ஒரு பெஸ்ட்டு வே ஆலிவேரா ஜெல்லை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு. இப்போ நாம் லிக்விட் ஃபார்மட்லேயே ஒரு 3-4 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இந்த ஆலிவேரா ஜெல்லை தேவைப்படுறப்போ எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரை யூஸ் பண்ண போகிறோம். இப்போது ஃபில்ட்ரு பண்ணி வச்ச இந்த ஆலிவேரா ஜெல் எடுத்துட்டு அதில் ஊற்றி இதில் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு விட்டமின் இ கேப்சூல்ஸ் 2 நான் இப்போது சேர்த்துருக்குறேன். அதே மாதிரி விட்டமின் சி கேப்சூல்ஸ் நீங்கள் கடைகளில் கேட்டால் கிடைக்கும். அதையும் 2 நல்லா பொடி பண்ணிவிட்டு இதில் போட்டுட்டிங்க அப்படின்னா இதோட செல்ஃப் டைம் ஒரு 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கணும். எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் இதை எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விட்டமின் சி என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நான் இப்போது விட்டமின் இ கேப்சூல்ஸ் மட்டும் 2 சேர்த்துருக்கேன். இந்த பாட்டிலில் அப்படியே போட்டு எடுத்து வச்சுக்க போகிறோம். இது நல்லா 2மே மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா இதை ஷேக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாம் கடைகளில் கிடைக்கக்கூடிய ஆலிவேரா ஜெல் ஃபார்மேட்டில் வீட்டில் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த கலரில் நமக்கு தேவை அப்படிங்கிறப்போ நேச்சுரலான லீவ்ஸை நம்ம இப்போ எடுத்துருக்குறோம். குப்பைமேனி இலையும் துளசி இலையும். குப்பைமேனி இலை நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கிற எல்லா குப்பையையும் எடுக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். துளசியும் நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்கும். இந்த 2யுமே நல்லா தட்டி இதில் இருக்கிற சாரை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இதில் நாம் எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம். அதுக்கு பதிலாக
நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடணுன்னு வச்சுருக்கிற அந்த ஜெல்லை வந்து இதில் போட்டுட்டு இதை நல்லா இடித்தோம் அப்படின்னா இதில் இருக்கிற கலரும் வெளியே வரும், இந்த ஜெல்லும் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துட்டு இதில் இருக்கிற அந்த சாரை வந்து எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த லிக்விடில் சேர்க்க போகிறோம். சரியான ஒரு ஃபில்டர் எடுத்துட்டு அடித்து வச்ச அந்த சாரை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற நேச்சுரல் கலர் அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜெல்லில் போய் கலெக்ட் ஆகும். அந்த கலரை பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். கடைகளில் வாங்கக்கூடிய அதில் ஆர்டிஃபிஷியல் கலர் தான் சேர்ப்பாங்க. நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது கொடுக்கக்கூடிய இயற்கையான கலரை நம்ம இப்போ சேர்த்துருக்கோம். இப்போ இதை நம்ம ஜெல் ஃபார்மேட்டில் மாற்றுறதுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் நம்ம ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது தான். அதை வந்து நாம் கொஞ்சமாக எடுத்துக்க போகிறோம். இதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பவுலில் அதில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்க போகிறோம். கரைச்சி விட்ட அந்த கார்ன்ஃப்ளவரை நம்ம இப்போது ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஜெல்லை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நமக்கு ஒரு ஜெல்லியான ஃபார்மேட்டில் இந்த ஆலிவேரா ஜெல் கிடைக்கும். இதை நாம் செய்யும்போது நல்லா சிம்மில் வச்சுட்டு தான் பண்ணணும். இது ஸ்லோ ப்ராசஸில் பண்ணும்போது இதில் இருக்கிற அந்த நேச்சுரல் வேல்யூஸ் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி இதில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால வேகமாக கெட்டு போகிறதுக்கான தன்மை இருக்குது. அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸை கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இதை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது கெட்டியாக ஆரம்பிக்கும். நல்லா இந்த மாதிரி கெட்டியான உடனே இதை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு நாம் எந்த பவுலில் நாம் எடுத்து வச்சுக்க போகிறோமோ அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் இதை ஆறுனதுக்கப்புறம் இதில் நாம் வாசனைக்காக 2 சொட்டு இல்லைனா 3 சொட்டு உங்களுடைய எசென்ஷியல் ஆயில் பிடிச்ச ஃப்ளேவரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு அப்படியே கடையில் வாங்குகிற அந்த ஆலிவேரா ஜெல் மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாலாம் இருக்காது. கொஞ்சம் இந்த மாதிரி தான் ஒரு கம் பதத்தில் இருக்கும். இதை நாம் வந்து வெளியே வச்சு பயன்படுத்தலாம். இதை நாம் யூஸ் பண்ணுறப்போ நம்மளுடைய ஸ்கின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பளபளப்பாக இருக்கும். இதில் இருக்கிற மைனஸ் என்னென்னா ரொம்ப நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால உங்கள் ஸ்கின்னில் வந்து கொஞ்சம் திட்டாக தெரிய ஆரம்பிக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிங்கனாலே அது போதும். நல்ல கொஞ்சம் நேரம் பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் காய வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்ல பளபளப்பாக தெரியும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு மேலே மேக்கப் கூட போட்டுக்கலாம். நல்லா பளபளப்பாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற இந்த க்யூப் ஆலிவேரா ஜெல்லாக இருந்தாலும் சரி, லிக்விட் ஆலிவேரா ஜெல்லாக இருந்தாலும் சரி, நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய இந்த ஜெல் எப்போல்லாம் நமக்கு தேவைன்னு நினைக்கிறோமோ அதை பண்ணுறதுக்கு இதையே எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி க்யூபையோ இல்லை லிக்விடையோ பயன்படுத்திக்கலாம். இதே இது நீங்கள் ட்ராவல் பண்ணி வெளியே போகிறப்போ நம்ம ஜெல் ஃபார்மேட்டில் கடைகளில் வாங்கக்கூடிய அந்த இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.